இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வக்ஃப் போர்டு சேர்மனா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க, அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதாவது ராஜினாமா பண்றதுக்கு கோரிக்கையாக முதலமைச்சருக்கு குடுத்திருக்கிற இல்ல. கடிதம் குடுத்திருக்கிறதாக அதுல இருந்தது. தமிழக அரசு சொல்லிச்சு ராஜினாமா பண்ணிட்டு போடா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்துக்கள் இடம்லாம் வந்து முஸ்லீம்கள் வக்ஃப் போர்டு பிடிங்கிறது ஒரு வரப்பு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பேர் சண்டை போட்டு கோர்ட் வரையும் போறாங்க. இடம் குடுப்பாங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய இடத்த வந்து வக்ஃப் போர்டு பறிக்கிறதுன்னு நீங்க விட்டுருவீங்களா? நான் விட்டுருவேனான்னு கேட்கிறேன். இன்னைக்கு பொத்தம் பொதுவா ஏதோ இந்துக்கள் இடம்லாம் வந்து முஸ்லிம்கள் பறிக்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வந்து உருவாக்கி அதுக்கு அந்த உருவானதுக்கு காரணம் இந்த வக்ஃப் போர்டு சேர்மன் அப்படின்றாங்க. ஏன் சொன்னா இவன் இந்த ஆள் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அந்த இடம் முழுக்க வக்ஃப் போர்டு இடம்னு பேட்டியே கொடுத்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஆனா கோவில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி. கோயில் கிடையாது, அந்த இடம் வந்து வக்ஃப் போர்டுன்னு கொடுத்தாரு. அதுதான் உண்மை. ஏன்னா பர்ஃபார்மா இருக்கு. திடீர்னு பல்ட்டி அடிச்சு இல்ல அந்த இடம் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த இடம் இல்லைன்ட்டார். நானே சொல்றேன், நீ யாருக்கு பயந்து இப்ப இல்லைன்னு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொன்ன, இப்ப யாருக்கு பயந்து நீ இல்லைன்னு சொன்ன? ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த தடுமாற்றம்? நீங்க தான் இப்போ ராஜினாமா பண்ணும்போது ஒரு நேர்மை உண்மை அதனால எடுக்கப்பட்ட நடவடிக்கை தானே இது. அப்படி மாத்தி பேசுனதுனால எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஏதோ இப்போ நடவடிக்கை எடுத்து இப்போதான் வக்ஃப் போர்டு வந்து அதை அபகரிச்சா, அந்த கிராமத்தை அபகரிச்சதுன்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். அப்போ எச் ராஜாவுக்கு பயந்துட்டு அப்துல் ரஹ்மான் பின் வாங்கினாரா, இல்லை மத்திய அரசுக்கு பயந்துட்டு அப்துல் ரஹ்மான் பின் வாங்கினாரா? நீ என்ன நீ போய் வந்து யாரோ ஒரு பெண்ணுக்கு நீ பரிந்துரை பண்ணிக்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி தான் திருச்சியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து திருச்செந்துறை இடம் வந்து ஏதோ ஒரு உன்னை போன்ற ஒரு நாதாரியை அந்த நேரத்தில் கொடுத்துருக்கலாம் யாருக்கோ ஒரு ஆள். உனக்கு என்னதான் செல்வாக்கு இருக்கு, எனக்கு ஸ்டாலின் தெரியும், உதயநிதி ஸ்டாலின் நான் ஃபோன் பண்ணணுன்னு எடுப்பார், இப்படியெல்லாம் நீ டாவை விட்டுட்டு ஊரில் உலகத்தை சுற்றிட்டு இருக்கான். யாரவனா இருந்துட்டு போட்டோம். ஆனால் விசிலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து நம்மளுடைய புகார்கள் இன்னும் பல பேர், நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற நூற்றுக்கணக்கானவர் பல புகார்களை அப்துல் ரஹ்மான் மீது கொடுத்துட்டே வந்தாங்க. இவர் சொல்கிற நேர்மை உண்மை அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த பர்ஃபார்மா உங்கள்கிட்ட காமிச்சேன். 1880 வந்த பர்ஃபார்மா. அப்போதுலேருந்தே அது வந்து வக்ஃப் போர்டு இடமா தான். எது அந்த திருச்செந்துறை இடம். இது நீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்ணாம நீ ஃபர்ஸ்ட் ஆமான்னு சொல்லிட்டு அப்புறமா இல்லை எங்க இடம் இல்லைன்றன்னா, அப்போ நீ யாருக்கு பயந்து இந்த இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை யார் மிரட்டினாங்க? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய திரு தடா ஜே ரஹீம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா ஒரு தகவலாக வெளியான ஒரு விஷயம், அதே நேரம் ஒரு பதிவாகவும் பார்க்க முடிஞ்சது. வக்ஃப் போர்டில் இருக்கிற அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து ராஜினாமா பண்றதாகவும் அதற்கான கோரிக்கையை வந்து நேற்றே முதல்வர் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். இப்போ வக்ஃப் போர்டு பத்தின ஒரு இஷ்யூ, பெரிய பேசுபொருள் இப்போ ரீசெண்டா எழுந்தது. அது திருச்செந்துறை அந்த கோவில் விவகாரம் இதெல்லாமே அதுல உள்ளடங்கி இருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு சமயத்துல இப்படி ஒரு ராஜினாமா, இதை எப்படி பார்க்கிறது? எந்த கோணத்துல இருந்து இதை அணுகிறது முதல்ல? இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வக்ஃப் போர்டு சேர்மனா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதாவது பண்றதுக்கு கோரிக்கையாக முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற கடிதம் கொடுத்திருக்கிறதாக அதுல இருந்தது. தமிழக அரசு சொல்லிச்சு ராஜினாமா பண்ணிட்டு போடா அப்படின்னு. ஓப்பனா சொல்லணும்னு அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க ராஜினாமா பண்றது அரசு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லாமே அவங்க ஏங்க செய்யறானுங்க? அவங்களுக்கு ஒரு அந்த பதவி, அந்த பாதுகாப்பு, கவர்மெண்ட் காரு அதெல்லாம் வந்து யாராவது எடுப்பாங்க. அவங்க 2 வருஷம் அனுபவிப்புன்னு தானே பார்ப்பாங்க. இவருன்னா அவ்வளோன்னா உத்தம புத்தர் ஆகுது, நேர்மையின் சிகரமா நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஒதுங்கிட்டு வந்தது. பல குற்றச்சாட்டுகள் போயிருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விசிலன்ஸ்ல 2 வழக்கு கொடுத்துருக்கேன் அப்துல் ரஹ்மான் மீது ஆதாரங்களோடு. அது இல்லாமல் வந்து உள்துறை செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கேன், சிறுபான்மை நல வாரிய செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கேன், முதல்வரின் தனிப்பிரிவு கிட்ட கொடுத்துருக்கேன். இப்படி வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வழக்குக்கு மேலே வந்து புகார் வந்து அப்துல் ரஹ்மான் மீது கொடுத்துருக்கேன். சரி, அப்துல் ரஹ்மான் மீது நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு அவருக்கு வரப்பு பிரச்சனையா? அல்லது 10 லட்ச ரூபாய் எங்கிட்ட அவர் கடன் வாங்கிட்டால அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன் ஏமாத்திட்டேன்? இல்லை. மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அந்த விஷயங்களை தான் நம்ம புகாராக கொண்டு போவோம்.
அப்படிங்கும்போது என் மீதே அவர் வழக்கு போட்டிருக்காரு. அதாவது பொது தளத்துல வந்து என்னை களங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. உங்க வழக்கெல்லாம் எனக்கு ஒரு கால் செருப்புக்கு சமமானது. அதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திருச்செந்துறை விஷயம். இன்னைக்கு வக்ஃப் போர்டு வந்து அமெண்ட்மென்ட் பில்ல வந்து புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்றேன்னா, திருச்சியில பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்செந்துறை இடம் வந்து அது இந்துக்களுடைய இடம் அது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது சேரன், சோழன், பாண்டியன் மன்னன்கள் ஆளும்போது அந்த கோயில் இருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு இடத்தை இவங்க வக்ஃப் போர்டு எங்களுக்குன்னு உரிமை கோருறாங்க. அதே மாரி வந்து நெறைய இடங்கள் வக்ஃப் போர்டு வந்து இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணி இந்துக்களுடைய இடத்த அபகரிக்கிறாங்க அப்படின்ற மாரி மத்திய அரசு என்ன பண்ணா, இப்போ ஒரு புதிய பில் 41 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கான் வக்ஃப் போர்டுல. புரியுதுங்களா? 44 இருக்கு. 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கான். உதாரணத்துக்கு. அது நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு இப்போ போயிருக்கு. இருந்தாலும் அது சம்பந்தமா சிறுபான்மை நல வாரிய அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு, இத மென்ஷன் பண்றாரு. அதாவது திருச்சிக்கு பக்கத்துல திருச்செந்துறை என்ற ஊரு. அதுல வந்து பெரிய ஒரு கோயில் இருக்கு. திருச்செந்துறை கோயிலு. இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அ சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்குங்கும்போது, இந்த இடம் எப்படி வந்து வக்ஃப் போர்டு இடமாகும்? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அத வச்சு உங்களுக்கு தெரியும், இங்க நம்ம பாண்டியா இருக்கட்டும், நெறைய ஆர்எஸ்எஸ், பாஜக பிரமுகர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமா அது எப்படி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே அது கோயில் இருக்கு. அத சுத்தி உள்ள இடம் எப்படி வந்து வக்ஃப் போர்டு இடமாகும்? நான் என்ன சொல்றேன், 2000 வருஷம் இல்ல, 4000 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த கோயில் இருந்திருக்கலாம். அந்த கோயிலை சுற்றி நிலம் இருந்திருக்கலாம். அந்த நிலத்த இப்போ கோபி கிட்ட இருக்கு. கோபி விக்கணும்னு நினைக்கிறார். கோபிக்கு அவசரமா பணம் தேவை. கோபி விக்கணும்னு நினைக்கிறார். அப்துல் ரஹீம் வாங்குறது சட்டவிரோதமா? இல்ல. அந்த மாரி ஏதோ ஒரு கோபியால விற்பனை செய்யப்பட்டிருக்கும் அந்த இடம். கோயில் இல்ல. கோயிலை சுற்றி உள்ள இடம் விற்பனை செய்யப்பட்டிருக்கும். அப்துல் ரஹீம் மாரி ஏதோ ஒரு ஆள் வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு அத வக்ஃப் போர்டு கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். ஏதாவது பாண்டே கேள்வி எழுப்புறாரு இல்லையா? 2000 ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்கக்கூடிய இடம் எப்படி வக்ஃப் இடம் வரும்? அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒரு கோபி போன்ற ஒரு நபர்கிட்ட, இந்து நபர்கிட்ட அந்த இடம் இருந்திருக்கலாம். அந்த இடத்த அப்துல் ரஹீம் வாங்கியிருக்கலாம். நான் வந்து வக்ஃப் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்த வக்ஃப் போர்டுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு நேத்து இந்த கெசட்ல வந்து வரல. இந்த இடம் வந்து வக்ஃப் போர்டு இடம்னு இன்னைக்கு நேத்து கெசட்ல வரல. பாருங்க. ஆதாரமே இருக்கு. 1880லே வந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டிலே இது கெசட்ல வந்திருக்கு. பாருங்க. ஆங்கிலேய அரசால வெளியிடப்பட்ட அதுக்கு முன்னாடி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. இது வந்து இப்போ புதுசா எடுத்து டைப் பண்ண இடம் இல்ல இது. டைப் பண்ணதில்ல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, எஸ்கேஏ மீரான் சேர்மன் ஆஃப் ஸ்டேட் வக்ஃப் போர்டு. அந்த நேரத்துல மீரான்னு சொல்லி சேர்மன் இருந்திருக்காரு. அவர் கீழே கையெழுத்தும் போட்டிருக்காரு. அப்போ அந்த இடம் முழுக்க முழுக்க வக்ஃப் இடம் தான். அதாவது திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்செந்துறை இடம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து திருச்செந்துறை நிலத்துக்கான ரிப்போர்ட். திருச்செந்துறை நிலத்துக்கான ரிப்போர்ட் தான் இது. இது நீங்க வந்து இது பண்ணி நான் இந்த இது அனுப்புறேன் உங்களுக்கு, நீங்க போடுங்க, பார்வையாளர் பார்க்கட்டும். நான் என்ன சொல்றேன், இந்துக்கள் இடம்லாம் வந்து முஸ்லீம்கள் வக்ஃப் போர்டு பிடிங்கிறது, ஒரு வரப்பு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு பேர் சண்டை போட்டு கோர்ட் வரையிலும் போறாங்க. இடம் கொடுப்பாங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய இடத்த வந்து வக்ஃப் போர்டு பறிக்குதுன்னு நீங்க விட்டுருவீங்களா? நான் விட்டுருவேனான்னு கேட்கிறேன். வக்ஃப் போர்டு முஸ்லீம் தான் இருக்கட்டும், நானே வந்து விட மாட்டேங்க. ஏன்னா என் இடத்த வக்ஃப் போர்டு எடுத்துட்டு நீ என்னடா பண்றதுன்னு கேட்பேனா இல்லையா? அது கோர்ட் வரையும் போய் எவ்வளவு சண்டை போடுவோம், நம்ம விட மாட்டோம் இல்லையா? அப்படி வந்து இன்னைக்கு பொதுவா ஏதோ இந்துக்கள் இடம்லாம் வந்து முஸ்லீம்கள் பறிக்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வந்து உருவாக்கி, அதுக்கு அந்த உருவானதுக்கு காரணம் இந்த வக்ஃப் போர்டு சேர்மன் அப்துல் ரஹ்மான். ஏன்னு சொன்னா, இவன் இந்த ஆள் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அந்த இடம் முழுக்க வக்ஃப் போர்டு இடம்னு பேட்டியே கொடுத்தாப்புல. நீங்க பார்த்திருப்பீங்க, இன்டர்வியூ கொடுத்தாப்புல. கோவில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி, கோவில் கிடையாது, அந்த இடம் வந்து வக்ஃப் போர்டுன்னு கொடுத்தாரு. அதுதான் உண்மை. ஏன்னா பர்ஃபார்மா இருக்கு. இந்த பர்ஃபார்மா வக்ஃப் பர்ஃபார்மால இருக்குன்னு சொன்னா அது பொய்யா இருக்காது. இது இன்னைக்கு நேத்து போட்டது இல்லை, அது கெசட். அது புரியுதுங்களா? இப்போ என்ன பண்றாரு, திடீர்னு பல்ட்டி அடிச்சு, இல்ல அந்த இடம் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை, அந்த இடம் இல்லைன்ட்டாரு. நானே சொல்றேன், நீ யாருக்கு பயந்து இப்ப இல்லைன்னு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொன்ன, இப்ப யாருக்கு பயந்து நீ இல்லைன்னு சொன்ன? ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த தடுமாற்றம்? நீங்க தான் இப்போ ராஜினாமா பண்ணும்போது ஒரு நேர்மை, உண்மை, அதனால எடுக்கப்பட்ட நடவடிக்கை தானே இது. அப்படி மாத்தி பேசினதுனால எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இல்ல, மாத்தி பேசினதுனால எடுக்கப்பட்டது இல்லை. இதுக்கு முன்னாடி பல புகார்கள் இருக்கு, சொல்றீங்களா? இப்போ அந்த இடம் வந்து முஸ்லீம்கள் இடமா இருந்திருக்கலாம். யாரோ ஒரு இந்து வந்து நான் இதை வந்து பயன்படுத்துறேன்,
எனக்கு வாடகை கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா வக்பு இடம் வந்து யார் வேணாலும் வந்து வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தலாம். இடம், நிலம். அப்படி வந்து எடுத்து ஒரு 200 வருஷம் முன்னாடி வந்து யாராவது ஒருத்தர் எடுத்திருக்கலாம். அவனை சார்ந்தவங்களுக்கு அப்படியே போய் எத்தனையோ இடங்கள் அப்படி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆளுநர் மாளிகை கூட ஆற்காடு நவாபுடைய இடம் தான் அது. 147 ஏக்கர். அப்படி வந்து நிறைய இடங்கள் இருக்கு. மற்றவங்க வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து என்ன, அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க அந்த ரேஷன் கார்டு, அந்த கரண்ட் பில்லு எல்லாமே வாங்குறாங்க. திடீர்னு அந்த இடத்த வந்து விற்கணும் போது அவங்க பதிவுத்துறைக்கு போறாங்க. அப்பதான் பதிவுத்துறை என்ன சொல்றாங்க, என்ஓசி நீங்க வந்து வக்ஃப் போர்டுல இருந்து வாங்கிட்டு வாங்கன்றாங்க. ஏதோ இப்போ நடவடிக்கை எடுத்து இப்பதான் வக்ஃப் போர்டு வந்து அதை அபகரிச்சா, அந்த கிராமத்தை அபகரிச்சதுன்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அது. அப்ப எச் ராஜாவுக்கு பயந்துட்டு அப்துல் ரஹ்மான் பின் வாங்கினாரா, இல்ல மத்திய அரசுக்கு பயந்துட்டு அப்துல் ரஹ்மான் பின் வாங்கினாரா? இப்படி பல விஷயங்களை முன்வைக்கப்பட்டது இந்த விஷயங்கள். ஏன்னா இந்த திருச்செந்துறை விஷயத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு கூட மத்திய அரசு இப்படி ஒரு திருச்செந்துறை இடம் வந்து இந்துக்களுடைய இடம்னு சொல்லியிருக்கா, உங்ககிட்ட பர்ஃபார்மா இருக்கு, நீ எடுத்துட்டு போ கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க. உங்ககிட்ட வேணா எங்கிட்ட வேணா நீதிமன்றம் போட்டோம். நீதிமன்றம் போயிட்டு அவங்க பார்ப்பாங்களா கெசட்ல இருக்குன்னு சொல்லும்போது, இது எப்போ போட்ட கெசட், இப்போ இல்லையே. அப்ப பதிவுத்துறை ஆவணங்களை ஆய்வு பண்ணுங்க. அது எத்தனை ஆண்டுகளா வந்து அந்த இடம் வந்து இது போல வந்து வக்ஃப் போர்டு கிட்ட என்ஓசி கேட்டு தான் பதிவுத்துறை வந்து அந்த இடங்கள்லாம் பதிவு பண்ணுது அப்படின்றத ஆய்வு பண்ணிட்டோம். அப்படி ஒரு கமிட்டி வைங்க. அப்படின்ற வேலையை பார்க்காம முதல்ல வக்ஃப் போர்டு இடம்னு சொல்லிட்டு இப்போ பல்ட் அடிச்சு வக்ஃப் போர்டு இல்லைன்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடங்கள் வந்து ஏதோ ஒரு இந்துக்கள் பராமரிச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில் கூட இதே வக்ஃப் போர்டு சேர்மன் தூத்துக்குடியில வள்ளியூர் என்ற ஒரு ஊரு, அந்த ஊர் ஜமாத் தலைவர்கிட்ட அலைபேசியில பேசுறாரு. ஆதாரம் இருக்கு. போன்ல என்ன பேசுறாரு, அப்ப அந்த அம்மா வரும் மாலதி, அந்த மாலதி ரொம்ப நெருக்கம், நமக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு அந்த 10 ஏக்கர் இடத்த ஒதுக்கி கொடுங்க, நீங்க வக்ஃப் போர்டு இடத்த கொடுங்க, மாலதி என்ற பெண்ணு கொடுங்கன்னு சொல்லி போன்ல பேசுறாரு. அந்த ஜமாத் தலைவரும் அந்த ஆடியோ லீக் பண்ணி விட்டாரு. அதுக்கு பிரஸ் மீட் ஒன்று வைக்கிறாரு. ஆமா, நான் சொன்னதுதான், அந்த பொண்ணு கொடுக்க சொல்லி சொன்னேன். இருந்தாலும் வக்ஃபு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குங்கன்னு சொன்னேன். நீ என்ன வேண, நீ போய் வந்து யாரோ ஒரு பெண்ணுக்கு நீ பரிந்துரை பண்ணிக்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே மாதிரிதான் திருச்சியில பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து திருச்செந்துறை இடம் வந்து ஏதோ ஒரு உன்னை போன்ற ஒரு நாதாரி அந்த நேரத்துல கொடுத்துருக்கலாம், யாருக்கோ ஒரு ஆளுக்கு, ஏதோ ஒரு பொண்ணு கூட கொடுத்துருக்கலாம். 10 ஏக்கர் இடங்க 300 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி அப்துல் ரஹ்மான் பேசின ஆடியோக்கள் எல்லாம் இருக்குங்க. அந்த சம்பந்தமா நான் புகார் வந்து விசிலன்ஸ்ல கொடுத்தேன். கொடுத்ததுக்கு என்ன பண்ற, நீ என் மீதே வழக்கு போடணுன்ற நீ. ஏன்னா நான் வந்து பொது வெளியில பேசல, உன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இது விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி விசிலன்ஸ்ல கொடுக்குறேன். அப்ப விசிலன்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. உனக்கு என்னதான் செல்வாக்கு இருக்கு, எனக்கு ஸ்டாலின் தெரியும், உதயநிதி ஸ்டாலின், நான் போன் பண்ணோன்னு எடுப்பார், இப்படி எல்லாம் நீ டாவ விட்டுக்கிட்டு ஊர்ல உலகத்தை சுத்திட்டு இருக்கலாம். யாரோனா இருந்துட்டு போட்டோம். ஆனா விசிலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு நம்மளுடைய புகார்களை இன்னும் பல பேர், நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற நூற்றுக்கணக்கானவர் பல புகார்களை அப்துல் ரஹ்மான் மீது கொடுத்துட்டே வந்தாங்க. இவர் சொல்ற நேர்மை உண்மை அப்படின்றாரு. அப்பாவி ஏழைங்க, 4 தலைமுறையா இருந்த ஒரு இடத்த காலி பண்ணி இவர் என்ன சொல்றாரு, வக்ஃப் போர்டு இடத்த மீட்கிறோம், அபகரிக்கப்பட்ட வக்ஃபு நிலங்களை எல்லாம் நாங்க மீட்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஏழைங்கிட்ட இருந்து பிடிங்கி பணக்காரனுக்கு கொடுக்குறானுங்க. இல்ல உண்மையிலேயே வக்ஃப் போர்டு இப்போ இந்த மாதிரி வந்து இது வக்ஃப் போர்டோட நிலம்னு தெரியாம பட் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பல இப்போ ஒரு நூற்றாண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே வக்ஃப் போர்டு அவங்கள அங்கிருந்து வெளியேற்றாதா, இல்ல அங்கேயே இருங்கன்னு விட்டுருவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு பட்டா இடத்துல 10 வருஷத்துக்கு மேல இருந்தான்னா அந்த இடம் வந்து அவ்வளவு சாதாரணமா காலி பண்ண முடியாது. 4 தலைமுறையில வக்ஃபு இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு சொன்னா, அந்த இடம் இப்ப சென்னை போன்ற நகரங்கள் வந்து வேல்யூ கூடுது இல்லை இடம். ஏன்னா பெரும்பாலும் வக்ஃபு இடங்கள் வந்து நகரங்கள் தான் இருக்கு. முக்கியமான நகரங்கள்ல தான் வக்ஃபு இடங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா இவனுங்களுக்கு கண்ணு உருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்ட் கவுண்டர்ல போட்டு வாடகை திடீர்னு 5 லட்சம் 10 லட்சம் அந்த ஏழை மக்கள் எங்க போய் கட்டுவாங்க? கட்ட முடியாது. அப்ப கட்ட முடியாதுங்கும் போது இவங்க என்ன பண்றதுன்னு சொன்னா, திடீர்னு ஒரு ரிவிஷன் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி இவங்க வக்ஃப் போர்டு மூலியமா போலீஸுக்கு அனுப்புது. போலீஸு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி பாராவை வச்சு அந்த அப்பாவி மக்கள்லாம் அடித்து துரத்தி காலி பண்ணி அந்த இடத்த அபகரிக்கும். சரி, அந்த இடத்த நீங்க எடுக்கிறீங்க. நீங்க அந்த இடத்த இத்தனை நாளா வாடகை கொடுக்காம இருந்தாங்க, அது இது சரி நம்ம ஏத்துக்கிறோம். ஏழை இதுதான், இருந்தாலும் துரத்திட்டீங்க. அந்த இடத்த நீங்க எடுக்கிறீங்க. எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு கல்லூரி கட்டுறீங்க, அல்ல ஒரு மருத்துவமனை கட்டுறீங்க, அல்லது நீங்க வந்து ஒரு மாணவர் விடுதி கட்டுறீங்கன்னு சொன்னா நானே கைத்தட்டி வரவேற்பேன்.
அந்த இடத்த பிடுங்கிட்டு ஏதோ ஒரு பணக்காரனுக்கு வந்து அதிகமான வாடகை வருது வக்ஃப் போர்டுக்கு அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு பணக்காரங்கிட்ட அந்த இடத்த விட்டு அவன் அடுக்குமாடியா கட்டுறான் அந்த இடம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நாங்க வந்து அபகரிக்கப்பட்ட இடங்கள்ல 2000 கோடியை நாங்க பறிமுதல் செஞ்சிருக்கோன்னு இதே அப்துல் ரஹ்மான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. நீ 2000 கோடி வேண்டாம், ஒரு 100 கோடிக்கு நீ பறிமுதல் செய்யப்பட்ட இடம் எங்கெங்க இருக்கு, யார் யாரை கொடுத்துருக்குன்னு காட்ட சொல்லுங்க. 2000 கோடிக்கு வக்ஃப் இடங்களை நாங்கள் வந்து அபகரிக்கப்பட்டு இருந்தது நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம். நான் தலைவராக வந்த பிறகு இந்த சொல்றாரு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. நான் 2000 கோடி வேண்டாயா, 100 கோடி ரூபாய்க்கு உண்டான இடத்த நீ எந்த இடத்த நீ வந்து எடுத்த அந்த இடத்த வந்து எங்க இருக்கு, அது இப்போ எதுக்கு பயன்பாட்டில் இருக்கு, அதை காட்ட சொல்லுவாங்க. கேட்டால் உத்தமபுத்திரன் மாதிரி பேசுவாங்க. இப்போ நான் அந்த பர்ஃபார்மா உங்ககிட்ட காமிச்சேன். 1880 வந்த பர்ஃபார்மா இது. அப்போத்துலேருந்தே அது வந்து வக்ஃப் போர்டு இடமா தான். எது அந்த திருச்செந்துறை இடம். இது நீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்ணாம நீ ஃபர்ஸ்ட் ஆமான்னு சொல்லிட்டு அப்புறமா இல்லை எங்க இடம் இல்லைன்றன்னா, அப்போ நீ யாருக்கு பயந்து இந்த இல்லைன்னு சொல்லிட்டேன்? உன்னை யார் மிரட்டினாங்க? வேறு யாரோட தலையீடு இருந்ததுனால தான் இப்போ பதவியிலிருந்து போங்கன்ற அழுத்தம் வந்து அரசுகிட்ட வந்து இல்ல, அரசுக்கு வந்து இது போன்ற தடுமாற்றங்களை தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர் மீது பல புகார்களும் சரி, பல விதமான குற்றச்சாட்டுகளும் சரி, நாம வந்து நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் அவர் மீது அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு. நானே வந்து பல புகார்கள் விசிலன்ஸ் உட்பட நிறைய புகார்களை கொடுத்திருக்கேன். அவர் மீது அப்துல் ரஹ்மான் மீது கொடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இந்த திருச்செந்துறை விஷயமும் முக்கியமாக ஒரு காரணம். ஏன் இப்படி தடுமாற்றம், இந்த ஃபர்ஸ்ட் ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னேன், அது தமிழக அரசுக்கு தானே கெட்ட பேர். புரியுதுங்களா? அதனால இப்போ அவரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ராஜினாமா பண்ணியிருக்கான். அது பண்ணும்போது எப்பவும் விழுந்தாலும் மீசையில் மண்ணை விட்டக்கூடாதுன்னு தானே பார்ப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி என்னன்னா, நாங்க ராஜினாமா தான் பண்ணுவோம். இவரா போய் பண்ணல. பண்றியா இல்ல நாங்க நீக்கிட்டோமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணுன்னு சொன்னவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா அப்போ? இல்ல, அரசு நடவடிக்கை எடுத்தது இல்லை. இவருடைய தடுமாற்றங்கள் அரசு அவங்க சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழக அரசை நம்ம பாராட்டுன்ற அளவுக்கு போக முடியாது. அதே நேரத்தில் இவர் தொடர்ந்துங்க, அதான் சொன்னேன், அந்த வள்ளியூர் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயம். அதெல்லாம் 10 ஏக்கர் இடம் 300 ரூபா மாதத்துக்கு வந்து வாடகைக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாருங்க? வகுப்படி சேர்மனா நீங்கள் இல்லை மாலதி என்ற அந்த பெண்ணுக்கு புருஷன் அப்படிதானே கேட்க தோணுது நமக்கு. அந்த லெவலுக்கு இதெல்லாம் நான் இப்போ பேசணும் பார்த்தீங்களா, எதுவுமே ஆதாரம் மட்டும் பேசல, ஆடியோலாம் இருக்குது. ஏற்கனவே இதே தமிழில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த ஆடியோவும் நான் வந்து வெளியிட்டிருக்கேன். இதே தமிழில் வந்து ஆடியோவும் வெளியிட்டிருக்கோம். நம்ம வந்து பொதுவாக போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறது ஆள் இல்லை நம்ம. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அடுத்தடுத்து என்ன நடக்கும். இந்த விஷயத்தில் தமிழக அரசு அவரை வந்து ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்து சரியான விஷயமா தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். எஸ், நான் அந்த விஷயம் தான் அதுவும் கேட்டேன். அரசு சரியான நடவடிக்கை, நம்ம அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்துருக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ அயோக்கியத்தனம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராப்புல. தான் அதாவது ஆணவத்தின் உச்சத்துக்கு போயிட்டாப்புல. அவர் ஏதோ வக்ஃப் தலைவர் மாரியே இல்லை, ஏதோ மன்னர் பரம்பரையில் வந்த மகான் மாரியே சுற்றிட்டு கிடக்கிறாப்புல. எல்லா பள்ளிவாசலுக்குள்ளேயும் வந்து தன்னுடைய ஆட்கள் தான் வந்து நியமனம் பண்ணணும், எல்லா தர்கா கமிட்டிலையும் தன்னுடைய ஆட்கள் தான் நியமனம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆணவத்தின் உச்சம். ஸோ அதற்கான நடவடிக்கை அதை பார்க்கலாம். தமிழக அரசு இப்போ தகுந்த நேரத்தில் எடுத்திருக்கு. உண்மையிலே இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்க சார், கண்டிப்பாக. இப்படியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்து.